வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிகே, அதாவது பேப்பர் 1ல் செக்ஷன் ஏல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 50 எம்சிக்யூஸ் இருக்குது. அதில் நம்ம 25 வந்து பார்த்திங்கன்னா ஜிகே கொஷின்ஸ், எஸ்பெஷலி ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷின் வருது. இதுக்கு ஜிகேன்னா 6 to 10 வரைக்கும் நம்ம சயின்ஸு சோசியல் பார்த்துக்கிட்டு ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட்டு ஒரு வருஷத்து 2023 எடுத்துகிட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்காதிங்க. நம்மளுக்கு டைம் இல்லை. இப்போ முன்ன வரைக்கும் 4 மாதம் இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 மாதமாக குறைஞ்சிருச்சு. இன்னும் மே, ஜூன், ஜூலை 3 மாதம் தான் இருக்குது. ஆட்கள், அதாவது நாட்கள் குறைய ஆட்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு. ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ தனியாக படிக்கிறதுனால நம்மளுக்கு ஆட்கள் எண்ணிக்கை அதிகமாகிடுது. ஆனால் படிக்கிற டைம் தான் அதிகப்படுத்தி. ஆனால் குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு 3 யூனிட்டாச்சும் படிச்சிங்கன்னா தான், ஒரு 3 மாதத்துக்கு 9 யூனிட் படிக்கணும். அதுக்குமே ஒரு யூனிட் டீல் வர மாதிரி தான் இருக்குது. அதனால் படிக்கிற நேரத்தை நீங்கள் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி அதிகப்படுத்தினீங்கன்னா தான் 10 யூனிட்டையும் கவர் பண்ண முடியும். இங்கே வந்து நம்ம மினிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 30% கொடுத்துருக்காங்க. இந்த 30, அதாவது ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40%, அதர் கம்யூனல் கேட்டகரிக்கு வந்து 30% கொடுத்துருக்குறாங்க. அது ரிட்டன் எக்ஸாமில், அதாவது ரிட்டன் 200 மார்க்னால் அது 30% வந்து 60 மார்க்கு, குறைஞ்சபட்சம் 60 மார்க்காச்சும் எடுக்கணும். ஏன்னா நம்ம கம்பல்சரி மார்க்கே குறையாத ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, குறைக்க முடியாத ஏரியானா இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். அதனால தான் இதுக்கு இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுக்க சொல்கிறது. பேப்பர் 1 செக்ஷன் ஏல வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷினும், ப்ளஸ்ஸு செக்ஷன் பியில் பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எம்சிக்யூஸ் இருக்குது. இதில் வந்து யாராலுமே நம்மளுக்கு 1 மார்க்னால் அந்த 1 மார்க் படித்து எடுத்துகிட்டு அதுக்கு மார்க் குறைக்க முடியாது. ஆனால் எஸ்ஏ டைப், டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெசன்டேஷன் இருக்குது, நம்ம சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். அதில் இப்போ இது இருந்தால் தான் நம்மளுக்கு சரியாக எழுத முடியும். அது கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கத்துலேருந்து 3 பக்கம் எழுதணும். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 200 வார்த்தைகளாச்சும் எழுதணும். இது மாதிரிலாம் இருக்குது. அதேமாதிரி கண்டென்ட் சரியாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த 1 மார்க்கில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த இது கிடையாது. அதனால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கண்டிப்பாக. இந்த ஜிகேக்கு எதை படிக்கிறதுனா, நம்மளுக்கு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரு எந்த போர்டு நடத்தியிருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அதை திருப்பி ரிவிஷன் பாருங்கள். நம்மளுக்கு புக்கு படிக்கிற டைம் கிடைக்காது. அதனால் நம்ம பழைய கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் படிக்கிறது நல்லது. அது கரண்ட் அஃபேர்ஸ் எது மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிளில் படிங்க. ஏன்னா இது 8வது வீடியோ ஜிகே தொடர்பாக. அது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அதுதான் காந்தி. இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற முடிவு செய்தார். மக்களால் பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடத்தப்பட்டன. குறிப்பாக 1922 சௌரிசேரா சம்பவம் நடத்தப்பட்டது. இதில் வந்து காரணம் கொட்டு கேட்டாங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைமை இயக்கத்துக்கு குறிப்பிட்ட காரணங்களால் தள்ளி வச்சிட்டாரு. அதே மாதிரி சௌரிசேரா நம்ம நினச்சி, அதனால் சரி தான். அதனால் ரெண்டுமே சரி. இது மேக்ஸிமம் ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சிருப்போம், நம்ம மைண்ட்லேயே இருக்கும். அதை திருப்பி ரீகால் பண்ணிங்கன்னா போதும். அடுத்த செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை. ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடல் வாணிபம் தான் வந்திருப்பாங்க. அதனால் நீங்கள் நம்மளுக்கு அந்த டெல்லியில் ஆக்ராவில் மத்தியில் வந்திருக்கு. அதனால் நீங்கள் இந்த நம்ம மைண்டு எப்படி யோசிக்கணும் நீங்களே பார்த்துக்குங்க. அவங்க நம்மளுக்கு கடற்கொள்ளையாக தான் பயணம் வந்தாங்க. அதனால் முக்கியமாக அந்த மேற்கு வங்காளம், சென்னை, மும்பை இந்த ஏரியாவில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்தாங்க. அதனால் இது மாதிரி பகுதியில் என்னென்ன கோட்டை இருக்குன்னு நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆக்ரா கோட்டை போடவே மாட்டீங்க. இது மாதிரி தான் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கட்டின கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த காலக்கோடை பொறுத்த வரைக்கும் ஒரு 10th புக்கில் இருக்குதுங்க. நீங்கள் காலக்கோடை போட்டிருப்பாங்க, ஒரு சிலது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்குன்னு அதே ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இந்த ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் காலக்கோடை போட்டு வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் வந்து அந்த கிறிஸ்துவில் 1942, தண்டி 1930, காந்தி இர்வின் ஒப்பந்தம், மொத்தம் 3 வட்டமேசை மாநாடு நடந்துச்சு. அதில் 3 மாநாடு இது என்ன உடன்படிக்கை, அது மாதிரி ஒன்று ஒன்று அப்படியே சேர்த்துக்கிட்டே போனீங்கன்னா சரியாக இருக்குங்க. அப்போ அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஷின் வந்து தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஆடுதுறையில் இருக்குதுங்க, மயிலாடுதுறையில் இருக்குது. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஆடுதுறையில் இருக்குது.
அடுத்தா இந்த சரத்துகள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், நெறிமுறை கோட்பாடுகள் இந்த 3 கேட்டகரி இருக்குங்க. அதை நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கனாவே நீங்கள் இது வரும், வராதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஃபில்டர் பண்ணிட்டு போயிடலாம். 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அரசு வழங்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டம் பிறப்பினா பிரிவு 21A ஆர்டிகல் 21A வந்து பார்த்திங்கன்னா 6 முதல் 14 வயது வரை குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அரசு வழங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் கம்மி தாங்க இருக்குது. 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை பார்த்து வச்சு நான் ஏன் இது மாதிரி சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு அந்தந்த புக்கில் நீங்கள் போய் ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் தாங்க அவங்க கொஷினே வந்துட்டுருக்கு. நீங்கள் அப்போ தான் தெரியும், ஓ இவ்வளோ இதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, இந்த யூனிட் தான் முக்கியம் தானேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே அப்புறம் தாங்க தெரிய ஆரம்பிக்கும். அதனால் இந்த அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 9th புக்கில் குடிமையில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து வச்சுங்க சிவிக்ஸில். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு மொத்தம் இப்போ 38 மாவட்டங்களா, நம்ம லாஸ்ட்டாக எந்தெந்த மாவட்டம் உருவாச்சுன்னு சொல்லி பார்த்துட்ருப்போம். ஆனால் இங்கே நம்மளுக்கு எப்படி ட்விஸ்ட் வச்சுருக்குறாங்க பாருங்கள். தமிழ்நாடு மாநிலமாக உருவாகும் போது 13 மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன. இப்போ வந்து 38 வந்துடுச்சுங்க. நான் இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்னால் நம்ம இப்போ லாஸ்ட்டாக ரீசன்ட் மட்டும் லேட்டஸ்ட் மட்டும் பார்த்துட்ருக்கூடாதுங்க. அதனோட ஸ்டார்டிங்லேயும் பார்த்து வச்சா தான் நம்மளுக்கு இது மாதிரி கொஷின்லாம் அடிக்க முடியும். இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நீங்கள் கொஷின் படிக்கும்போதே தெரியும் உங்களுக்கு தமிழ்நாடு அரசியல் எடுக்கிற கொஷின் கேட்குறாங்க. அதாவது இந்திய அரசுக்கு இப்போ அது அதிகமான கொஷின் இதில் வராது. உங்களுக்கு படித்ததே தெரியும். அரசியல் சாசனத்தின்படி ஆளுநர் தாமாக செயல்பட முடியாது, ஆயினும் சில கடமைகளை தவிர என்பதை PR அம்பேத்கர் கூறியிருக்கிறாங்க. இது அரசியலமைப்பு எழுதும் போது அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஏன்னா உங்களுக்கே தெரியும் அது என்னென்ன ரீசன் நடக்குது, அரசியல்லாம் தமிழ்நாட்டில் எப்படி நடந்துகிட்ருக்குன்ட்டு. நம்ம இது மாதிரி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் நம்ம எது மாதிரி படிக்கணும், எது மாதிரி முக்கியத்துவம்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த கொஷின்லாம் பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த குறிப்பிட்ட சர்க்கிளே தாங்க சுற்றிட்டு இருக்கோம். அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓ இது மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்கிறது. சரி, அடுத்த கொஷின் பாருங்கள். பின்வரும் கருத்தில் கொண்டு அரசியல் கட்சிகளை பற்றி சரியானவற்றை கண்டறியவும். 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. நம்ம கொஷின் நல்லா தெளிவாக 1க்கு 2 டைம் படித்து பாருங்கள். ஏன்னா இது 50 கொஷினுக்கு 1 மணி நேரம் டைம் தருவாங்க. அதனால் நம்ம டைம் போதும். நம்மளுக்கு 50 கொஷினுக்கு 60 நிமிஷம் தராங்க. அதனால் படித்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம மேக்ஸ் ஒன்றும் கொடுக்கல, ஒர்க் அவுட் பண்ண கிடையாது. அதனால் டைம் தேவையான அளவுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த அரசியல் கட்சிகள் வாக்காளருடைய அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. இது மாதிரி கரெக்டாக நம்ம இப்போ ஆன்சருக்கும் சரின்னு சொல்லிடுறோம். ஆனால் ஆன்சர் இல்லாத பட்சத்தில் நம்ம தப்புன்னு தான் சொல்லியிருப்போம். ஏன்னா அது ஒரு சில இது அப்படி தான் கொஞ்சம் நம்மளுக்கு யதார்த்தத்தை பார்க்கும்போதுன்னா அது மாதிரி வராது. அதனால் இது என்ன இருக்குதோ அது மாதிரி பார்த்து வச்சுங்க. இருகட்சி பலகட்சி அமைப்பு முறை ஜனநாயகத்தின் பாதுகாப்பு அவசியம் கண்டிப்பாக. அடுத்தது வந்து அமைச்சரைக்கும் சட்டப்பேரவைக்கும் இடையே சுமூகமான ஒத்துழைப்பை அரசியல் கட்சிகள் உருவாக்குகின்றன. இது கண்டிப்பாக நம்ம இந்த உண்மையை பார்க்க போனால் போடுமானா அது சந்தேகம் தான். இருந்தாலும் நம்ம இது எப்படி அப்ரோச் பண்ணு சொல்லிட்டு அது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ பாருங்கள், இந்த மருத்துவத்திற்கான 2021ஆம் ஆண்டு நோபல் பரிசு வென்றவர். இப்போ ப்ரைஸ் அண்ட் அவார்ட்ஸ்னாவே கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் ஒரு கொஷின் கேட்பாங்க. இப்போ இதில் என்ன ஆச்சுன்னா அவார்ட்ஸில் வந்து நம்ம நோபல் பரிசு பார்ப்போம். 6 கேட்டகரிக்கு தருவாங்க. 6 கேட்டகரியில் நம்ம பார்த்துட்டு போனால் இவன் பார்த்தீங்கன்னா 2021 கேட்டாங்க. இது ரொம்பவுமே கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயந்தான். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்த COVID-19 வைரஸில் எந்த மரபு பொருள் உள்ளது? அந்த கோவிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைரஸில் சிங்கிள் ஒரு இலை RNA தான் பார்த்திங்கன்னா அதில் இருக்குது, மரபு பொருள் இருக்குது. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் உயிரி வாயு உற்பத்தி பயோகேஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் எங்கே அதிகமாக இருக்குதுன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. நீங்கள் இது பார்த்தாவே தெரியும், பயோகேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கம்மியாக தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் கண்டிப்பாக இது மாதிரி அந்த சோலார் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி இது மாதிரி நம்மளுக்கு அந்த மரபு சார்ந்தங்கள் இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் பார்த்து வச்சுருங்க. அதில் கண்டிப்பாக அந்த ஆங்கிலம் முக்கியம். அடுத்த சதுப்பு நில காடுகளில் காணப்படும் முக்கிய மர வகை. இதை சதுப்பு நில காடுகளும் மாங்குரோ காட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த சுந்தரி மரம் தான் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியிலையும் பார்த்தீங்கன்னா நீடித்து நிலைக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா அங்கே அதிகமாக காணப்படும். அந்த மரத்தோட வகை பேர் வந்து சுந்தரி.
அதை பார்த்து வச்சுங்க. நிறைய நீங்கள் பாட்டில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த கடற்கரை ஓரத்தில் அந்த கழிமுகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சதுப்பு நில காடுகளில் வந்து மேங்க்ரோவ் காட்ஸில் அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் இந்த சுந்தரி வனம் தான் அதிகமாக இருக்கும். அதை பார்த்து வச்சுங்க. மத்திய பிரதேசின் பன்னா மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா, அது வைரத்துக்கு ஃபேமஸ் ஆனதுங்க. இது மாதிரி எந்தெந்த ஒரு கனிமங்கள் வந்து பார்த்திங்கன்னா, எந்த இடத்துல ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு 8th ஜியாகிரஃபியில் கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா பார்த்து வச்சுங்க. இங்கே இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்கள். அடுத்த கொஸ்டினில் இந்தியாவின் மிக உயரமான ஈர்ப்பு விசை அணை. நம்ம எப்பயுமே நம்ம படித்து இந்தியாவின் உயரமானு சொல்லிட்டு நடுவில் என்ன கேட்டிருக்காங்க அது எல்லாமே மறந்துருப்போம். ஆனால் அங்கே அவங்க கேட்டிருக்கிறது வந்து பாருங்கள், அந்த இந்தியாவின் மிக உயரமான ஈர்ப்பு விசை அணை கேட்டிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவின் மிக உயரமான அணைன்னா எடுத்தோம் நம்ம ஹீராகுட் அணைன்னு போட்டுறாதீங்க. ஆனால் அங்கே இந்த சின்ன கொஷின் என்ன நம்ம வச்சோன்னா ஈர்ப்பு விசை கிராவிட்டி டேம் கேட்டிருக்காங்க. ஹையஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் கிராவிட்டி டேம் தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சின்ன சின்ன ட்விஸ்ட் தான் வச்சுருப்பாங்க. நம்ம தெரியும் அதை நம்ம என்ன கொஷின் ஒழுங்காக படித்து பார்க்கறதுனால இந்த தப்பு வரும். அதனால் கொஷின் 1க்கு 2 டைம் படித்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். இது சரியாக போயிருங்க. ஓகே. அடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத சமத்துவம் பிரிவு ஆர்டிகிள் 15 வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டது. நான் சொல்ல வரதே அதுதான். நம்மளது அந்த அடிப்படை உரிமைகள், கடமைகள், நெறிமுறை கோட்பாடுகள் குறைஞ்சபட்சம் எதையாச்சும் தெரிஞ்சுருப்பாங்க. அது இருக்கிறதுலே கம்மி 9th சிவிக்ஸில் இருக்கான். எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கே தாங்காதவங்களுக்கு லைட்டாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதை பார்த்து வச்சுங்க. புகழூர் கல்வெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சேரர்கள் தொடர்பானது. முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பை நிறுவியது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. இந்த லோக் ஆயுக்தா, லோக் அதாலத்து, இந்த லோக்பால் இது மாதிரிலாம் அந்த முக்கியமான இதெல்லாம் பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க, ஒரு நல்லது. அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். அந்த இந்திய குடியுரிமைக்கு CAA இது தொடர்பாக இது நடக்கிறதுனால நம்மளுக்கு அந்த கொஷின் கேட்டால் தெரியும். இது மாதிரி இன்சிடென்ட்னால தான் இது மாதிரிலாம் கொஷின் கேட்குறாங்கன்ட்டு. அதை பற்றி ஒரு புரிதலுக்கு தான் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. குடியுரிமை பெறும் மொழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 காரணங்கள் மட்டும்தான் கொடுப்பாங்க. 1 பிறப்பு, மரபு வழி, பதிவு முறை, இயற்கை மயமாக்கல். இது 4 வழி தான் கேட்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா வெளியிலிருந்து வந்து குடியேறவங்களுக்கு வந்து அதை மறுக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம புரிதல் இருக்கான்னு சொல்லி தான் செக் பண்ணுவாங்க. நம்ம ஒரு நிகழ்ச்சி தெரியும், ஆனால் அது ஏன் என்னன்னு நம்மளுக்கு தெரியாததுனால தான் இது மாதிரி கொஷின் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். அதையும் பார்த்து வச்சுங்க. இங்கே இன்னொரு கொஷின் பாருங்கள். சட்டப்பிரிவு என்ன தான் பொறுத்து கொடுத்துருந்தாலுமே நம்மளுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி அந்த நம்மளுக்கு அடிப்படை உரிமைகள் கடமைகள் படிச்சிங்கனாவே அந்த சட்டப்பிரிவு 14 வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தின் முன் சமம். அவ்வளோதாங்க. இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு. அதாவது நீங்கள் இது படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இருக்கிறதுலே கம்மி, அது எல்லா எக்ஸாம்லேயும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால் அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், தவறான பதிலை தேர்ந்தெடுக்கும். அப்போ நான் இங்கே நம்மளுக்கு 4 தான் கொடுப்பாங்க. 4 கொஷின் கொடுத்துட்டாங்க. அதில் 1 தப்புன்னு தான் கேட்குறாங்க. நம்ம கொஷின் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இங்கே வனத்துறையின் இலக்கு மற்றும் நோக்கங்கள் கேட்டிருக்காங்க. அங்கே வந்து இது மாதிரி இதுக்கெலாம் நம்ம படிக்கணும் அவசியம் இல்லைங்க. நம்ம ஒரு 25 கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு 5 கொஷின் நம்ம படித்தாலும் படிக்கனாலும் எல்லாத்துக்கும் காமனாக தெரியும். அது மாதிரி கொஷின் மிஸ் பண்ணிடாமல் கொஷின் மட்டும் சரியாக படித்து ஆன்சர் பண்ணுங்கள். சரி, அடுத்த ஃபைனல் கொஸ்டினுங்க. 1991ஆம் ஆண்டின் புதிய தொழில் கொள்கை இதுக்கு வந்து எதுக்கு முக்கியத்துவம் தராங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா பொருளாதார நோக்கில் பெரிய மாற்றம் ஏற்பட்டதுன்னா அப்போ தான் 1991 புதிய தொழில் கொள்கை. இதிலே 2 கொஸ்டின் ஆன்சர் இதிலே இருக்குது. இது வந்து LPG கல்ச்சர்னு சொல்லுவாங்க. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லிட்டு இது 3மே அறிமுகப்படுத்தினால தான் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு வளர்ந்து வந்து இந்த நிலைமை அடைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 4-5 கொஷின் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே ஐடியா தெரியும் அவங்க எது மாதிரி ஆங்கிள் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி பாருங்கள். நீங்கள் திருப்பி 6 to 10 வரைக்கும் புக் வாங்கி வச்சுட்டு நீங்கள் கரண்ட் ஆஃபீஸ் 1 வருஷம் 2 வருஷம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இது மாதிரி இப்போ கொஷின் கேட்குறான்னு நம்மள புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அது மாதிரி பார்க்க முடியும். குறைஞ்சபட்சம் இந்த ப்ரீவியஸ் கொஷின் வேறு பார்த்துட்டு போங்க, அதே போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.